பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஐசியா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். அழகே சொல்லுகிறது, காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வா, உன் சார்பில் செயலாற்றுவா. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் அடையும். காரியத்துக்காக கர்த்தர்கிட்ட காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு இதை நடந்தா நான் ஆண்டவருக்கு இதை செய்கிறேன், எனக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செஞ்சா நான் இதை செய்கிறேன் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. எனக்கு இவ்வளோ கோடி கடன் இருக்குது. ஒருத்தவங்க வந்தாங்க, 8 கோடி ரூபா கடன் இருக்குது, என் கடன் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த சபையை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. திருவண்ணாமலை துரிஞ்சாபுரம் சர்ச்சை சொன்னாங்க. 8 கோடி ரூபா கடன் இருக்குது, கடன் நடந்தால் நான் சர்ச்சை கட்டி கொடுக்குறேன். மாயமலமான வார்த்தைலாம் வரும். நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி கடன் ஆச்சு? யாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? படிக்க வச்சிங்களா? வீடை கட்டினீங்களா? பிஸ்னஸ் பண்ணிங்களா? என்ன பண்ணீங்க? அவங்க ஒருத்தவங்களை ஏமாத்தினாங்க. அந்த விஷயங்கள் கர்த்தர் பேசினார். நீங்கள் ஒரு குடும்பத்தை ஏமாற்றி அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு தெரியாமல் கையெழுத்து, பொய்யான கையெழுத்து போட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு சில ஊழியக்காரர்களை வச்சுருக்கிறீங்க. நீங்கள் அழிந்து போவீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னேன். அது எப்படிங்க நமக்கு சர்ச்சை கட்டி கொடுக்குறோன்னு சொன்னவங்கள நம்ம இப்படி சொன்னால் எப்படிங்க அர்த்தம்? அப்படி தான் நினைக்கிறீங்க? ஏங்க, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், காரியத்துக்காக கர்த்தருடைய சமத்தில் உட்காரல. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்கள நம்புறதுக்குன்னு அநேக ஊழியர்கள் எழும்புனாங்க. அவங்கள நம்பி நிறைய பேர் போனாங்க, ஒரு சர்ச்சை கட்டினாங்க. குடிகாரர்கள்லாம் மனம் திரும்பணும்னு சொல்லி சர்ச்சைக்காக வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆத்மாக்கள் சர்ச்சையில் வந்து குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவன் ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறான். அந்த சர்ச்சில் என்னத்தம்மா ஸ்பான்சர் பண்ணாங்க? பாண்டிச்சேரியிலேருந்து அங்கே அவங்களுக்கு குடிப்பதற்கு ட்ரிங்க்ஸு வாங்கிட்டு வந்து, பல பீர் பிராந்தி அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, மாயமாலமாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கண்டிப்பாக கோபத்துக்குள் ஆளாவார்கள் என்பது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறங்க. கர்த்தருக்கு காத்திருந்தால் பெரிய சந்தோஷம் உண்டாகும். என்னென்னலாம் கொடுக்குறாரு பாருங்க. இந்த ஏசாயால 40:31 சொல்லிக்கிறாரு, நீங்கள் உண்மையுமே கர்த்தருக்கு காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது பலன் வரும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காலைல எழுந்து அப்படியே உட்காந்துட்டு வேதத்தை வாசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவர் சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புது பலன். 1. 2வது, கழுகுகளை போல சட்டைகள் அடிப்பீங்க. 2வது விஷயம், கழுகுகளை போல சட்டைகள் அடிப்பீங்க. 3வது, எழும்புவீங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும், உங்களுக்குள்ள ஒரு எழும்புதல் உண்டாகும், ஒரு அற்புதம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்க. இன்னைக்கு இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தீங்களே, இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. உங்களுக்குள்ள உற்சாகம் வந்துருச்சுங்க, உங்களுக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு, உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு, உங்களுக்குள்ள சமாதானம் வந்துருச்சு, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்புதங்களை கர்த்தர் மாற பண்ணிட்டாரு. அடுத்தது, நடந்தாலும் சோர்ந்து போகிறது இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபமான நாள் இந்த நாள். கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்கல்ல, அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ரெடி ஆயிட்டாரு. உங்களுடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்ள நீங்க ரெடியா? அவர் அதிசயத்தை செய்ய ரெடி ஆயிட்டாரு. ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க ரெடியா? உங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்புறீங்களா? அவரை நோக்கி பார்க்கலாமா? அவருடைய கிருபையை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உண்மையான பலனை கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஆமாண்டவரே, இந்த நாளுடைய பிள்ளைகளுடைய இறுதியும் உடைய சமூகத்தில் காத்திருக்கத்தக்கதாய் கிருபை செய்வீராக. உங்களுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஊற்றப்படுவதற்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய விலையேற பெற்ற அக்கினி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக, உங்க மகிமை ஊற்றப்படுவதாக, உங்க இரக்கம் ஊற்றப்படுவதாக, உங்க அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கம் செய்வீராக. உமக்கு காத்திருக்கிற இறுதி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கிருபையால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்பட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.